ஸோ ஒயிட் C4 ஸ்டார்ட் பண்றாங்க. C4 வந்து இங்கிலீஷ் ஓப்பனிங். ஸோ குயின் சைட்ல ஃபோக்கஸ் பண்றதுக்காக. இங்க வந்து E5 விளையாடினா இங்கிலீஷ் ஆயிருக்கும். பட் இந்த கேம்ல ஆக்சுவலா E6 விளையாடினாங்க. D4, D5ன்னு குயின்ஸ் கேம்பிட் டிக்ளைன்டா கன்வெர்ட் ஆயிடுச்சு. இப்போ நைட் F3, நைட் F6. ஸோ டெவலப்மெண்ட்ல ஃபோக்கஸ் பண்றோம். நைட் C3, நைட் B7. ஸோ இந்த இடத்துல ஆக்சுவலா பிஷப் E7 பாப்புலர். பட் நைட் D7 பிளாக் விளையாடினாங்க. இங்க பிஷப் G5 விளையாடலாம். pawn into D5, pawn into D5, bishop F4. ஸோ நம்ம நைட் B5 த்ரெட் நைட் C7 போயிட்டு ஃபோர்க் பண்ணலாம். C7ல ப்ரெஷர் இருக்கு. ஆல்சோ நம்ம வந்து குயின் சைட் கேஸ்லிங்க்கும் நம்ம வந்து பிளான் பண்ணலாம். இப்போ C5லும் ஓப்பனா இருக்கு. அதனால பிஷப் F4 வைக்கிறாங்க. பிளாக் வந்து C6. ஸோ நைட் B5 த்ரெட்டை வந்து கண்ட்ரோல் பண்றாங்க. ஸோ ஒயிட் ஒன்ஸ் அகேன் டெவலப்மெண்ட் கண்டினியூ பண்றோம். குயின் C2, பிஷப் E7. இப்போ E3. ஸோ பிஷப்பை டெவலப் பண்றதுக்காக டயகனல் ஓப்பன் பண்றோம். கேஸ்லிங், பிஷப் D3. H7 மேல ப்ரெஷர் பண்றோம். ஸோ ரூக் E8 வைக்கிறாங்க. இப்போ ஒயிட் H3 விளையாடுறாங்க. ஸோ H3 ஓட ஐடியா நம்ம ஜஸ்ட் ஒரு எஸ்கேப்பிங் ஸ்கொயர் பிஷப்க்கு வச்சுக்கலாம். இன்கேஸ் நைட் H5 இந்த பான் சப்போர்ட் பண்ண நைட் H5 வந்தா பிஷப் H2 போய்க்கலாம். பட் ஒன் மோர் ஐடியா நம்ம G4ன்னு அட்டாக்க லான்ச் பண்ணலாம். ஸோ ஒயிட் கிளியரா தெரியுது. இங்க கேஸ்லிங் குயின் சைட்ல எய்ம் பண்றோம். ஸோ ஆப்போசிட் சைட் கேஸ்லிங்ஸ் பண்ணும்போது பான் ஸ்டாம்ஸ் பண்றது பெட்டர். H3, knight F8 and castling queen side. இப்போ கேஸ்லிங்ஸ் ஆப்போசிட் சைட்ல பண்ணதுனால பான் ஸ்டாம் பண்ண போறோம். ஸோ பான் ஸ்டாம்ல மெயினான திங் என்னன்னா யார் ரொம்ப ஃபாஸ்டா அட்டாக் பண்ண போறாங்கன்னு தான் கேமே. ஸோ இப்போ வந்து B5 லான்ச் பண்றாங்க. ஸோ B5 பாத்தீங்கன்னா பானை புஷ் பண்ணி அட்டாக் பண்ண வராங்க. பட் ஸ்டில் B5ஓட டிராபேக் பாத்தீங்கன்னா B7 பான் வந்து C6 பானை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்துச்சு. ஒன்ஸ் B5 பண்ணதுனால இந்த C6 பான் இப்போ வீக் ஆயிடுச்சு. அதனால ஒயிட் இதுல ஃபோக்கஸ் பண்ணி நைட் E5ன்னு நைட்டை சென்ட்ரலைஸ் பண்றாங்க. ஆல்சோ அந்த வீக்னஸ் மேல ஒரு அட்டாக் பண்றோம். இப்போ பிஷப் B7. ஸோ இந்த பிஷப் டை டவுன் ஆயிடுச்சு. இப்போ ஒயிட் G4ன்னு அட்டாக்க ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ பிளாக்கும் இப்போ அட்டாக்க ஸ்டார்ட் பண்ணணும். A5 விளையாடுறாங்க. இப்போ நம்ம ஜஸ்ட் பான்ஸை வச்சு மட்டுமே அட்டாக் பண்ணா அது ரொம்ப எஃபெக்டிவா இருக்காது. ஸோ ஒரு அட்டாக்குக்கு போற முன்னாடி எல்லா பீசஸையும் கொண்டு வந்தா ரொம்ப பெட்டரா இருக்கும். ஸோ ஒயிட் வந்து இங்க ரூக் DG1ன்னு குயின் சைட்ல இருக்கிற ரூக்கையும் நம்ம வந்து G1 கொண்டு வந்து அட்டாக்குக்கு சப்போர்ட் பண்றோம். ஸோ இப்போ A4. ஸோ இப்போ இங்க B4லாம் வச்சா நம்ம நைட் A4ன்னு போய் அந்த அட்டாக்கை ஸ்டாப் பண்ணிடலாம். ஸோ அதனால வந்து A4 வைக்கிறாங்க. A4க்கு G5. இப்போ நைட் H5. இப்போ ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் யோசிங்க ஒயிட் என்ன பண்ணலாம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா இந்த F6 நைட் மூவ் ஆயிடுச்சு. ஸோ ஒன் ஆஃப் த சப்போர்ட்டர்ஸ் ஆஃப் H7. இப்போ நம்ம வந்து ஆல்மோஸ்ட் எல்லா பீசஸையும் கொண்டு வந்துட்டோம். எல்லாமே வந்து டுவர்ட்ஸ் த கிங் சைட்ல ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கு. நம்மளால G6 புஷ் பண்ண முடியாது. G6 புஷ் பண்ணா அவங்க ஜஸ்ட் கேப்சர் பண்ணிப்பாங்க. அதனால நமக்கு பெருசா எதுவுமே அட்டாக் வராது. ஒரு F into G6ம் கேப்சர் பண்ணலாம். ஸோ G6 டைரக்டா ஒர்க் ஆகலன்றதுனால நம்ம வந்து கிங் சைட ஓபன் பண்ண பார்க்கணும். அண்ட் மெயினான கார்ட் வந்து இந்த பான்ஸ் தான் இப்போ. அதனால இந்த பான்ஸை வந்து நம்ம எப்படியாச்சும் உடைச்சா நம்ம வந்து கிங் சைட்ல பெனிட்ரேஷன் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒயிட் பிஷப் into F7 அடிக்கிறாங்க. ஸோ சாக்ரிஃபைஸ் பண்ண நம்ம வந்து எசிடேட் பண்ணக்கூடாது. ஒன்ஸ் நம்ம எல்லா பீசஸையும் கொண்டு வந்துட்டா நம்ம அட்டாக்குக்கு ரெடியா இருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணலாம். ஸோ இங்க நைட் into F7. நைட் into F7க்கு ஒன்ஸ் அகேன் G6 விளையாடுறாங்க. இப்போ அட்டாக் பவர்ஃபுல்லா வரும். ஸோ இன்கேஸ் நைட் மூவ் பண்ணிட்டா நம்ம pawn into F7 அடிச்சுட்டு ரூக்கையும் அடிச்சுக்கலாம். ஸோ G6க்கு அவங்க ஃபோர்ஸ்டா pawn into G6 அடிச்சாகணும். இப்போ நம்ம குயினையும் கொண்டு வரோம். குயின் into G6. ஸோ ஐடியா இந்த நைட் அட்டாக் G7 மேல ப்ரெஷர் குயின் F7ம் நம்ம போக போறோம். இன்கேஸ் நைட்டை டிஃபெண்ட் பண்ணா குயின் G7 செக் குயின். ஸோ நைட் H5ல இருக்கிற நைட்டை மூவ் பண்ண முடியாது. நைட் 7 F6 வைக்கிறாங்க. இப்போ ஒன்ஸ் அகேன் ஃபோர்சிங் மூவ்ஸ் குயின் F7 செக். ஸோ கிங்கை மூவ் பண்ணணும். கிங் H8 போறாங்க. இப்போ கொஞ்ச நேரம் யோசிங்க ஒயிட் என்ன பண்ணலாம். ஸோ யோசிச்சுட்டு இந்த மூவை பாருங்க. ஒயிட் வந்து ஒன்ஸ் அகேன் இந்த கிங் சைடை வந்து ஃபுல்லா ஓப்பன் அப் பண்ணி பீசஸை கொண்டு வரணும்னு பாக்குறாங்க. ஸோ ஒயிட் ரூக் into G7 அடிக்கிறாங்க. ஐடியா நைட் G6 செக்மேட். ஸோ நைட் into G7. இப்போ நம்ம ஜஸ்ட் 1 or 2 பீசஸை மட்டுமே வச்சு செக்மேட் பண்ண முடியாது. நம்ம எல்லா பீசஸையும் அட்டாக்குக்கு கான்ட்ரிபியூட் பண்ணணும். ஸோ அப்படி பாத்தீங்கன்னா இந்த H1 ரூக் இன்னும் கான்ட்ரிபியூட் பண்ணல. ஸோ ரூக் G1 வைக்கணும்.
Rook G1க்கு Rook G8 போனா Knight G6 check, King H7, Knight into E7. So இப்போ இங்க threat இருக்கு. Queen G6 வச்சு நம்ம Queen H6 போகலாம். Knight into G8 இருக்கு. G7லயும் attack இருக்கு. So இது completely whiteக்கு winning. Rook G1க்கு Knight F H5 வைக்கிறாங்க. ஏன்னா இந்த நைட்டை மூவ் பண்ணாலே Knight G6 checkmate பண்ணிடலாம். So Knight F H5 போகும்போது white இங்க ரூக்க ஃபுல்லா பெனிட்ரேட் பண்றாங்க ரூக் G6. ஐடியா ரூக் H6 செக்மேட் பண்ண போறோம். ஸோ இப்போ அதை ஸ்டாப் பண்ணணும்னா பிளாக்கு ஆப்ஷன்ஸ் பெருசா இல்ல. குயின் D6 தான் வைக்கணும். அண்ட் ரூக் இன்டூ D6, பிஷப் இன்டூ D6, நைட் G6 செக் வச்சு ஒயிட் வின் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த கேமோட இம்பார்ட்டன்டான டேக்அவேஸ் என்னன்னா, பான் ஸ்டாப் பண்ணும்போது யாரு ரொம்ப ஃபாஸ்டா பண்றாங்கன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் ஆல்சோ நீங்க அட்டாக் பண்ணும்போது ஜஸ்ட் பான்ஸை மட்டுமே புஷ் பண்ணா போதாது. இப்போ பிளாக் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் பான்ஸை மட்டும் புஷ் பண்ணாங்க. பட் நம்ம பீசஸ் எல்லாம் கொண்டு வந்து ஃபுல் அட்டாக் லான்ச் பண்றோம். ஸோ எல்லாமே பீசஸ் டிஸ்ட்ராக்ட் ஆன உடனே அந்த கரெக்டான டைம்ல நம்ம வந்து சாக்ரிஃபைஸ் பண்ண ஹெசிடேட் பண்ணக்கூடாது. ஸோ இங்க பிஷப் இன்டூ H7 ஒரு டர்னிங் பாயிண்ட் அண்ட் நைட் இன்டூ H7 அடிச்ச உடனே இந்த G6 பான் பிரேக் இன்னும் பவர்ஃபுல்லா, ஆல்சோ வித் சப்போர்ட் ஆஃப் த ரூக் இன்னும் பவர்ஃபுல்லா வருது. ஸோ F இன்டூ G6 அடிச்ச உடனே நம்ம வந்து ஜஸ்ட் ரூக்ஸை மட்டுமே வச்சு விளையாடாம குயின் சைட்ல இருக்கிற குயினையும் நம்ம இப்போ எடுத்துட்டு வந்து இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் எல்லாமே ஃபோர்சிங் மூவ்ஸ் அண்ட் ஒன்ஸ் மோர் இந்த ரூக் இன்டூ G7 இன்னொரு இம்பார்ட்டன்டான மூவ். பிகாஸ் அந்த ரூக் இன்டூ G7க்கு அப்புறமா தான் அந்த கிங்கோட ஸ்பேஸ் எல்லாமே வந்து ஃப்ரீ ஆகும். ஸோ அப்போ Knight G6 செக்மேட் நிறைய இடத்துல வரும். ஆல்சோ ஒன்ஸ் அகைன் நம்ம எல்லா பீசஸையுமே இன்க்ளூட் பண்றோம். இங்க ரூக் மூவ் பண்ணோடனே ரூக் எடுத்துக்கிறோம். ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸ் நம்ம இந்த கேம்ல நோட் பண்ண வேண்டியது. தேங்க்யூ.